ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 12 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அமெரிக்காவில் லாலா ஹர்தயால் என்பவர் தலைமையில் இயங்கிய கதார் கட்சி அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள பிரிட்டிஷ்காரர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தது. அம்பேத்கரும் அமெரிக்காவிலிருந்து அச்சமயம் வந்ததால் இவரும் இந்திய புரட்சிகர கட்சியை சார்ந்தவராக இருக்கக்கூடும் என பிரிட்டிஷ் அரசு கருதியது. ஆதலால் பிரிட்டிஷ் உளவுத்துறை அதிகாரிகள் அம்பேத்கரின் உடைகள், காலணிகள் மற்றும் பிற பொருட்களை துருவி துருவி ஆய்வு செய்தனர். உண்மை என்னவென்றால், அம்பேத்கரின் பேராசிரியர் R.A. சேலிக்மேனுக்கு நியூயார்க்கில் இருந்தபோது நெருக்கமான நண்பராக இருந்த லாலா லஜபதி ராய் அம்பேத்கர் புரட்சிகர விடுதலை இயக்கத்தில் சேராவிட்டாலும் அரசியல் இயக்கத்தில் சேர வேண்டும் என வற்புறுத்தினார். ஆனால் அப்பெருந்தலைவரின் வேண்டுகோளை அம்பேத்கர் உறுதியுடன் மறுத்துவிட்டார். இதற்கு பல காரணங்களை கூறினார். நான் ஒரு மாணவன், படிப்பை முடிப்பதே எனக்கு முதன்மை. நான் படிப்பதற்கு வாய்ப்பை நல்கிய மன்னரின் நம்பிக்கைக்கு இரண்டகம் செய்ய விரும்பவில்லை என்று லாலா லஜபதி ராயிடம் கூறினார். உடனடியாக 1916 அக்டோபர் மாதத்தில் சட்டம் பயில்வதற்காக கிரேஸின் சட்டக் கல்லூரியில் சேர்ந்தார். பொருளாதாரம் மற்றும் அரசியல் விஞ்ஞானத்திற்கான இங்கிலாந்து கல்லூரியில் பொருளாதாரம் பற்றி படிப்பதற்காக சேர்ந்தார். இங்கிலாந்தில் அவருடைய கல்வியை மேலும் தொடர்ந்திட அனுமதி வழங்குமாறு பரோடா மன்னருக்கு வேண்டுதல் செய்திருந்தார். பொருளாதாரத்தில் அவர் மேற்கொண்ட படிப்பு அப்பொழுது மிகவும் வளர்ச்சி பெற்றிருந்தது. ஆகவே TSc பட்டம் பெறுவதற்கு தயார் செய்வதற்காக லண்டன் பேராசிரியர்கள் அம்பேத்கருக்கு அனுமதி தந்தனர். அம்பேத்கர் இதற்கான ஆய்வு வேலையை தொடங்கினார். ஆனால் இதற்கிடையில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான காலம் முடிந்துவிட்டது என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆகவே பரோடாவின் திவான் அம்பேத்கரை இந்தியாவிற்கு திரும்புமாறு தெரிவித்தார். இது ஒரு தாங்க முடியாத பின்னடைவு. அளவான உணவு, அதிகமான படிப்பு என்பதை குறிக்கோளாக கொண்டு அம்பேத்கர் படித்து வந்த போதிலும் இடையிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு திரும்பிட நேர்ந்தது. ஆயினும் படிப்பை முடிக்க வேண்டும் என்ற பெரும் விருப்பம் அவர் உள்ளத்தில் அடக்க முடியாதவாறு ஆர்த்தெழுந்தது. உதவியில்லா நிலையில் இந்தியாவிற்கு திரும்பிட வேண்டியதுதான் என்று அவர் எண்ணிய போதிலும் அவர் உள்ளம் ஒரு உறுதி பூண்டது. பணத்திற்கு ஏதேனும் வழி செய்து கொண்டு மீண்டும் லண்டனுக்கு வந்து படிப்பை எப்படியாவது முடிப்பது என்று முடிவெடுத்தார். இதற்காக தாராள மனம் கொண்ட அவருடைய பேராசிரியர் எட்வின் கண்ணான் அவர்களின் பரிந்துரை மூலமாக 1917 அக்டோபர் மாதத்திலிருந்து 4 ஆண்டுகள் முடிவதற்குள் மீண்டும் அவருடைய படிப்பினை தொடர்வதற்கான அனுமதியை லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அதன் பின் அவருடைய பொருட்களை பம்பாய்க்கு எடுத்து சென்று சேர்ப்பதற்காக தாமஸ் அண்ட் சன்ஸ் கம்பெனியாரிடம் காப்புறுதி பெற்றார். அப்பொருட்களில் பெரும் பகுதி புத்தகங்களே. ஜூலை 27ஆம் நாள் அம்பேத்கர் போலிக்னேயில் தொடர் வண்டியில் ஏறினார். மார்ச்சைஸ் துறைமுகத்தை அடைந்தார். அங்கிருந்து SS கெய்சர்-இ-இந்து என்ற கப்பலில் இந்தியாவிற்கு பயணமானார். போரின் பேரழிவு அப்பொழுது அதன் உச்சகட்டத்தில் இருந்தது. குண்டுகளும் நீர்மூழ்கி கப்பல்களும் தாங்கிடக்கூடிய பேரச்சத்திற்கிடையே பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. இந்நிலையில் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு கப்பல் சுக்குநூறாக தாக்கி அழிக்கப்பட்டது. இந்த பயங்கரமான செய்தி இந்தியாவில் அம்பேத்கர் குடும்பத்திற்கு எட்டியது. அவர்கள் ஆறா துயரத்தில் ஆழ்ந்தனர். அதன் பின் தந்திகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. உண்மை நிலை தெளிவாயிற்று. பீமராவ் பயணம் செய்தது SS கெய்சர்-இ-இந்து கப்பல். ஆனால் எதிரிகள் கடும் தாக்குதலுக்கு இரையானதோ அவருடைய பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் என்பதை அறிந்து ஆறுதல் அடைந்தனர். அம்பேத்கர் 1917 ஆகஸ்ட் 21ஆம் நாள் கொழும்பு வழியாக பம்பாய் அடைந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்பொழுது கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. போரின் பின்னடைவுகளால் மனந்தளர்ந்திருந்தது. ஹோம் ரூல் இயக்கத்தால் நெருக்கடிக்குள்ளாகி இருந்தது. இந்திய புரட்சிகர சக்திகளின் தாக்குதலுக்கு ஆளாகி இருந்தது. புரட்சியாளர்களை அமைதிப்படுத்தவும் ஆங்கிலேயர்களின் வளங்களை பெருக்கவும் வேண்டி அப்பொழுது இந்தியாவிற்கான செயலராக இருந்த மாண்டேகு 1917 ஆகஸ்ட் 20ஆம் நாள் இங்கிலாந்தில் மக்களவையில் புகழ்பெற்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார். பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் இந்தியாவில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் உருவாவதற்காக மெல்ல மெல்ல தன்னாட்சி அமைப்புகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் கொள்கை என்று மாண்டேகு அந்த அறிக்கையில் அறிவித்தார். அதன் பின் இந்தியாவில் உள்ள பல்வேறு தரப்பட்ட அரசியல் கருத்துக்களை ஆராய்வதற்காக மாண்டேகு இந்தியாவிற்கு வந்தார். பல்வேறுபட்ட மக்கள் அமைப்புகள், பலதரப்பட்ட நோக்கம் கொண்ட அமைப்புகள், பலதரப்பட்ட கோரிக்கைகள் பிரிட்டிஷ் அரசை நோக்கி வெள்ளமென பாய்ந்து வந்தன. 1917 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இவர்கள் அனைவரும்
தங்கள் அவல நிலைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். இவ்வாறு கோரிக்கை வைத்தவர்களுள் இந்திய அரசியல் வரலாற்றில் தீண்டப்படாதவர்களின் பிரதிநிதிகளும் முதலாக இடம்பெற்றிருந்தனர். அப்போதுதான் அயல்நாட்டிலிருந்து வந்திருந்த அம்பேத்கர் இந்திய அரசியலில் அப்போது அறியப்படாத ஒருவராக இருந்தார். கோரிக்கையை முன்வைத்த பல சங்கங்களுள் சென்னை மாகாண தீண்டப்படாதவர்களின் சங்கமான பஞ்சமர் கல்வி அபிவிருத்தி அபிமான சங்கமும் பிரதிநிதிகளை அனுப்பியிருந்தது. அரசியல் மாற்றம் இப்பொழுது முதன்மையானது அன்று என அச்சங்கம் கூறியது. பாப்பன ஆதிக்க நுகத்தடியிலிருந்து தங்களை முதலில் விடுவிக்குமாறு கோரிக்கை வைத்தது. அரசு நிர்வாகத்தில் அதிக பங்கு கேட்கும் பாப்பனர்களின் கோரிக்கையானது தவளைகளுக்கு பாதுகாவலனாக இருந்திட நாகப்பாம்பு உரிமை கேட்பது போன்றதாகும் என குறிப்பிட்டிருந்தது. 60 லட்சம் ஆதி திராவிட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திட சென்னை ஆதி திராவிட ஜனசங்கம் தங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தினை தடுக்கின்ற தங்களை தொழுநோயாளிகள் போல் கருதி வெறுக்கின்ற ஜாதி இந்துக்கள் மீது புகார் கூறியது. வங்காளத்திலிருந்து தீண்டப்படாதவர்கள் சங்கம் அழுத்தமான முறையில் கோரிக்கைகளை முன்வைத்தது. ஒடுக்கப்பட்ட வகுப்புகள் கழகத்தின் சார்பில் மாண்டேகுவை சர் என்.ஜி. சந்தவர்கர் நேரில் கண்டு கோரிக்கைகளை முன்வைத்தார். அம்பேத்கர் பம்பாய் அடைந்த பின் கல்வியில் அவர் பெற்றுள்ள அரிய சாதனைகளை பாராட்டுவதற்காக சம்பாஜி வக்மாவும் மற்றவர்களும் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பம்பாய் மாகாண முதன்மை நீதிபதி ராவ் பகதூர் சுனிலால் சத்தால்வாத் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ஆனால் அம்பேத்கர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய தகுதியை பற்றி அவரே தன்னடக்கத்துடன் மதிப்பீடு செய்து கொண்டமையும் பாராட்டு மொழிகளை எதிர்கொள்வதில் கொண்டிருந்த தயக்கமும் இந்நிகழ்ச்சிக்கு அவர் செல்லாமைக்கு காரணமாக இருக்கக்கூடும். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.